ஓகே, போன கிளாஸ்ல என்னப்பா பார்த்தோம்? என்ன பார்த்தோம்ப்பா? என்னம்மா? ஓகே, ஐலாண்ட்ஸோட ஸ்டாப் பண்ணியிருக்கோமா? ஓகேப்பா. ஓகே, ஸோ ஐலாண்ட்ஸ் புரிஞ்சுச்சாப்பா? ஏதாவது பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேனா உங்களை? நோ, இல்லை இல்லையா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது வடிகால் அமைப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய த மேஜர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எழுதிக்கோங்க, நதிநீர் வடிகால் அமைப்பு. ஓகே, ஸோ நம்மளது வந்துட்டு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம், இன்னொன்று பெனின்சுலா ரிவர் சிஸ்டம். ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இமயமலையின் நதிநீர் வடிகால் அமைப்பு, பெனின்சுலர் அப்படிங்கிறப்போ தீபகற்ப வடிகால் அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹிமாலயனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஸோ இண்டஸ் அப்படிங்கிறது சிந்து நதி, இண்டஸ் ரிவர் சிஸ்டம், அடுத்தது கங்கை, அப்புறமா பிரம்மபுத்திரா. ஓகேவா? ஸோ இப்போ மேஜராக நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா இதில் என்னென்ன நதிகள் இருக்குது, என்னென்ன ட்ரிபியூட்ரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்துட்டு பார்ப்போங்க. சரியா? எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ், சிந்து நதி. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ். ஸோ இண்டஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த நேரு தான், இந்த நேரு தான் ஆரம்பிக்குது. இந்தியாவுடைய எல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட இந்தியாவுடைய எல்லை வந்துட்டு முடிவுறுகிறது. சரிங்களா? இதோட இந்தியாவுடைய எல்லை வந்துட்டு முடிவடைகின்றது. புரியுதப்பா? இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் மெயினா, அதுல இந்த ஏரியா இது சிக்கிம். ஓகே, இது அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி. சரியா? இது வந்து நேபாளுக்கு இடம், இது நேபாள், இது பூட்டானு, இது டோட்டலா வந்துட்டு டிபெட்டு. சரிங்களா? டிபெட்டு அதுதான் இப்போ பார்ட் ஆஃப் எதனோட ஊர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா பகுதியை சேர்ந்தது. ஸோ இப்போ இந்த சிந்து நதி எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல கைலாஷ் ரேஞ்ச் இருந்த பகுதியில் இங்க ஒரு லேக் இருக்கு, இங்க ஒரு ஏரி இருக்கு. என்ன ஏரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மானசரோவர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மானசரோவர் லேக்கு. சரிங்களா? மானசரோவர் லேக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கைலாஷ் மவுண்டெயின் ரேஞ்ச் கிட்ட. அப்ப கைலாஷ் மலை தொடரில் அமைந்துள்ளது, கைலாஷ் மலை தொடரில் அமைந்துள்ளது. ஸோ இப்படி உருவாகக்கூடிய சிந்து நதி இந்தியாவுக்குள்ள பூந்து, ஓகேங்களா, இந்தியாவுக்குள்ள பூந்து அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கே போகுதுமா? எஸ், இட் இஸ் கோயிங் டு பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான்ல மேஜரா வந்துட்டு மூவ் பண்ணக்கூடிய நதி இது. பாகிஸ்தான்ல தான் ஜாஸ்தியாக அதனுடைய போக்கு இருக்கு. ஸோ டோட்டலா எவ்வளவு தூரம் இதனுடைய டோட்டல் ட்ரைனேஜ் சிஸ்டமே எவ்வளவு தூரம்னா 2880 கிலோமீட்டர். இந்தியாவில் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 709 கிலோமீட்டர். 709 கிலோமீட்டர். அடுத்தது இதுல இருக்கக்கூடிய அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எங்க போய் கடல்ல கலக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அரபிக்கடல், அரேபியன் சி, அரேபியன் சி, அரபிக்கடல். சிந்து நதி எங்க போய் கடல்ல கலக்குதுப்பா? எந்த கடல்ல கலக்குது?
அரபிக்கடல். பாகிஸ்தான்ல அது இருக்கக்கூடிய நதியா இருக்கு. ஓகேவா, எழுதிட்டீங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ட்ரிபியூட்டரிஸ். இண்டஸ் உடைய ட்ரிபியூட்டரிஸ். சரிங்களா? ட்ரிபியூட்டரிஸ், வாட் இஸ் ட்ரிபியூட்டரி? யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? வாட் இஸ் ட்ரிபியூட்டரி? சொல்லுங்க. எஸ், ட்ரிபியூட்டரி பார்த்தோம்லப்பா. வாட் இஸ் ட்ரிபியூட்டரி அண்ட் வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டரி? இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னமா? ஓகே, சின்ன ஆறா இருந்தாலும் சரி இல்ல இன்னொரு பெரிய ஆறா இருந்தாலும் சரி வந்து சேர்றது வந்துட்டு ட்ரிபியூட்டரி. சரிங்களா? ஒரு பெரிய நதியுடன் இன்னொரு சிறு நதிகளாக இருந்தாலும் சரி இன்னொரு பெரிய நதியா வந்து சேர்வது. சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டரிங்கிறதுப்பா இப்போ ஒரு ஆறு வந்துட்டு பல கிளைகளாக பிரிவது. அது ரெண்டாகவும் இருக்கலாம், மூணாவும் இருக்கலாம், நிறைய பிரான்ச்சஸா கிளைகளா பிரியறது வந்துட்டு கிளையாறு அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? கிளையாறு. ஓகேவா? கிளையாறு இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ட்ரை டு ஆன்சர்ப்பா. சரிங்களா? பயப்பட வேண்டாம். எந்த உங்களுக்கு பதிலா இருந்தாலும் சொல்ல ட்ரை பண்ணுங்க, லெஃப்ட் ஆயிட வேண்டாம். ஓகே ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இண்டஸ் உடைய ட்ரிபியூட்டரியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது எதுன்னா ஜீலம். ஸோ என்னென்ன ட்ரிபியூட்டரி எங்க இருக்குன்றத நான் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். 5 துணையார்கள். மேஜரா இந்த 5 துணையார்கள் வந்துட்டு இருக்கு. ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜீலம் பார்ப்போம். ஜீலம் நதி. ஓகே, இப்போ இந்த பெரிய இது போட்டிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான், இது வந்து உங்களுக்கு வந்துட்டு என்னது சிந்து நதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே கலர்லயே நான் உங்களுக்கு கலர் ஷேட் பண்றேன், இன்னும் கொஞ்சம் டார்க்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இப்ப இது கூட சேரக்கூடிய ஜீலம் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் வரையறேன், பார்த்துக்கோங்க. ஜீலம் வந்துட்டுமா, ஜீலம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. 1 minute. ஓகே, தெரியுதா? ஜீலம் இங்க வந்து ஜாயின் ஆகுது. சரியா? ஓகே, ஜீலம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெரினாக். வெரினாக் கிளேஷியர், பனிப்பாறை. கிளேஷியர்னா என்னது? பனிப்பாறை. வெரினாக் கிளேஷியர் எங்க போய் ஜாயின் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா செனாப் கூட. எங்க போய், இது வந்து செனாப் நதி, இது வந்து செனாப் நதி. ஸோ எங்க போய் ஜாயின் ஆகுதுன்னா செனாப் நதி கூட போய் ஜாயின் ஆகுது. செனாப் நதியுடன் இணைகின்றது ஜீலம். அடுத்தது அடுத்தது செனாப். எதனா டவுட் இருந்தா கேட்டுருங்க, டவுட் இருந்தா கேட்டுருங்க. கேள்வி கேட்டா பயப்பட வேண்டாம், லெஃப்ட் ஆக வேண்டாம், பதில் சொல்லுங்க. அடுத்தது, ஸோ அப்போ 1 வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜீலம்க்கு அடுத்தது வந்துட்டு சென்னாப்பா.
செகண்ட் ட்ரிபியூட்டரி, செகண்ட் துணையாறு செனாப். செனாபுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சந்திரபாகா. ரெண்டு சந்திரபாகா. ஆக்சுவலி இது ரெண்டு நதிகளா இது ஆரம்பிக்குமா, அது சேர்ந்ததற்கு அப்புறமாக அதனோட பேர் வந்துட்டு சந்திரபாகா அப்படிங்கிற ரெண்டு நதிகளா இருந்திருக்கும். அது ஒரு இடத்துல சேரும். எந்த இடத்துல அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசம். ஃபர்ஸ்ட் செனாப் பார்த்துக்கோங்க எங்க இருக்குன்னு. இங்க இருந்து வருதுப்பா. இது வந்துட்டு கரெக்டா போய் இண்டஸ் கூடயே ஜாயின் ஆயிடும். புரியுதா? பாருங்க, நான் செனாப் வேணா இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். So this one is Chenab. So Chenab போய் எது கூடவே ஜாயின் ஆகுது, இண்டஸ் கூடவே ஜாயின் ஆகுது. செனாப் வந்து ஆரம்பத்துல அது எப்படி ஆரம்பிச்சு வருது, அது வந்துட்டு சந்திரா பாகா அப்படின்னு ரெண்டு நதிகளா ஆரம்பிச்சு வருது. அதோட இடத்துல சேருது ஹிமாச்சல பிரதேசத்துல. என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா தண்டி. தண்டில இருந்து அது எப்படி ஃப்ளோ ஆகுது, சந்திரபாகா அப்படிங்கிற பேரோடவே அது ஃப்ளோ ஆகுது. சந்திரபாகா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த இங்கிலீஷர்ஸ் வந்துட்டு அதை ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப அது செனாப் அப்படிங்கிற ஒரு பேரா வர தொடங்கிருச்சு. புரியுதுங்களா? இது எங்க போய் ஜாயின் ஆகுது, எது கூட போய் இணையுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது சிந்து நதி கூடயே போய் இணையுது. ஸோ ஹிமாச்சல பிரதேசம் பாரலச்சா பாஸ் கிட்ட, இன்னும் தெளிவா சொல்லணும்னா பாரலச்சா கணவாய், பாரலச்சா பாஸ் கிட்ட இது உற்பத்தி ஆகுது. அது எங்க இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசம். அந்த பாஸ் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசம். ஓகே, அடுத்தது ராவி. எழுதியாச்சு இல்லையா? அழிக்கிறேன். ராவி வந்துட்டு எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரோக்டங் கணவாய், ரோக்டங் பாஸ். இதுவும் எங்கதான் இருக்கு, ஹிமாச்சல பிரதேஷ். கரெக்டா எங்கன்னா குலு ஹில்ஸ்ல, குலு மலைகள்ல. ஓகேங்களா? ரோக்டங் பாஸ் அங்க வந்துட்டு ராவி ஆரம்பிக்குது. உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன், இது எழுதிக்கோங்க. ராவி எது கூட போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா செனாப் கூட. ராவி எது கூட போய் சேருது, செனாப் கூட. செனாப் ரொம்ப பெரிய நதிப்பா, செனாப் ரொம்ப பெரிய நதி. ஓகே, காமிக்கிறேன், இங்க பாருங்க. எஸ், ராவி நெருக்கமாதான், இதுகிட்டயே தான் நெருக்கமாதான் ஹிமாச்சல பிரதேசத்துல ஆரம்பிச்சு எது கூட போய் இணையுது, செனாப் கூட. ஓகே, செனாப் கூட போய் இணையுது. அடுத்தது பியாஸ். இது நாலாவது துணையாறு. இதுவும் எங்கதான் ஆரம்பிக்குது, ஹிமாச்சல பிரதேசம், ரோக்டங் கணவாய். இது ஜி, ரோக்டங் கணவாய் பாஸ். சரிங்களா? ரோக்டங் கணவாய். ஓகேவா? ரோக்டங் கணவாய். ஆனா பியாஸ் வந்து எது கூட போய் சேரும் பாத்துக்கிட்டீங்கன்னா சட்லஜ் கூட. பியாஸ் வந்து எது கூட போய் சேரும், சட்லஜ் கூட. ஓகேவா? பிக்சர் காமிக்கிறேன். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ மா. பியாஸ் பாருங்க, ஆக்சுவலி ராவி வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் டெப்தா இதுக்குள்ள வரும். பக்கம் தான் எல்லாமே. So this one is Chenab.
பியாஸ் இங்க. நெக்ஸ்ட் பியாஸ் பார்த்துக்கோங்க. பியாஸ் எது கூட போய் இணையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இணையிறது வந்து சட்லஜ் கூட. இது வந்து சட்லஜ் நதி. ஓகேவா? ஓகே, அடுத்தது சட்லஜ். நான் இங்கே எழுதுறேன் உங்களுக்கு. சட்லஜ் கடைசி ட்ரிபியூட்டரி, துணையாறு சட்லஜ். சட்லஜ் வந்துட்டு இந்தியாவில் ஆரம்பிக்கிறதே இல்லை, இது வந்து டிபெட்ல தான் ஆரம்பிக்குது. எங்கன்னா எங்க இண்டஸ் ஆரம்பிச்சிச்சு? இண்டஸ் எங்கப்பா ஆரம்பிச்சிச்சு? இண்டஸ் எங்க ஆரம்பிச்சிச்சு? டிபெட்ல எங்கம்மா? கைலாஷ் ரேஞ்ச்ல மானசரோவர் லேக், மறந்துடக்கூடாது. மானசரோவர் சேம் அதே தான். மானசரோவர் லேக்ல இவங்களும் தான் ஆரம்பிச்சு வராங்க. ஸோ சட்லஜுக்கும் நம்ம இண்டஸ்க்கும் ஆரம்பிக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இப்ப இங்க பாருங்க, அடுத்தது நான் வரைகிறேன். இங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சட்லஜ். ஸோ சட்லஜும் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய நதி தான். சட்லஜ் வந்துட்டு சேரும் இடம் வந்துட்டு செனாப், இண்டஸ் கிடையாது. செனாப் கூட தான் சேருவாங்க. ஓகேவா? ஸோ சட்லஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேம் என்னன்னு தெரியுமா? இம்பார்ட்டன்ட் டேம் அது வந்து பஞ்சாப் ஹரியானா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு டேம். சொல்லுங்க. பக்ரானங்கல் டேம். இதெல்லாம் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நாளைக்கு டைம் இருக்கிறப்ப பாருங்க, சரியா? பக்ரானங்கல் டேம், இது NANGAL, பக்ரானங்கல் டேம். அது வந்து சட்லஜ் நதிக்கு மேலதான் இருக்கு. அந்த நதி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா போத் பஞ்சாபுக்கும் ஹிமாச்சல பிரதேசத்துக்கும் ஒரு ஃபேவர் அளிக்கக்கூடிய மிக முக்கியமான டேம் பக்ரானங்கல் டேம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் நம்ம இந்த இண்டஸை. ஸோ இப்போ இண்டஸ் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா மானசரோவர் லேக்ல ஆரம்பிக்குது. ஓகேவா? அடுத்தது அது ஆக்சுவலி அதனோட இண்டஸோடைய ஆரம்பிக்கிற இடமும் சட்லஜோடைய ஆரம்பிக்கிற இடமும் டவுட்டாப்பா? இண்டஸோடைய ஆரம்பிக்கிற இடமும் சட்லஜோடைய ஆரம்பிக்கிற இடமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று கிடையாது. ஐ மீன், அதாவது இந்தியாவுக்குள்ள கிடையாது. எங்க ஆரம்பிக்கிறாங்க? திபெட், சைனா பகுதியில தான் ஆரம்பிக்கிறாங்க. கைலாஷ் ரேஞ்ச், இது வந்து கைலாஷ் ரேஞ்ச். கைலாஷ் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய அதனுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர் லேக்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இண்டஸ் ஆரம்பிச்சு இந்தியாவுக்குள்ள போகக்கூடிய தூரம் என்னப்பா? 709 தான். பட் ஆனால் அதனுடைய டோட்டல் லென்த் எவ்வளவு தூரம் போறாங்க? 2880 கிலோமீட்டர். நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கணக்குகள்லாம் கொஞ்சம் கேட்டு நம்மளை குழப்பி விடுவாங்க. இந்த இயர்ஸ், சில டேட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி சில குட்டி குட்டி டேட்டாஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2880 கிலோமீட்டர் வந்துட்டு இதனுடைய ஃபுல் கவரேஜ் ஏரியா. ஸோ இது வந்து அரேபியன் சீல தான் போய் கலக்குது. இதுக்கு 5 முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் இருக்காங்க, துணையாறுகள் இருக்காங்க. சரிங்களா? ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இதுல பெரிய ட்ரிபியூட்டரி எது அப்படின்னு கேட்டா, இதனுடைய பெரிய ட்ரிபியூட்டரி எது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்துட்டு செனாப். செனாப் தான் ரொம்ப பெருசு. ஏன்னா செனாப் கூட இணையறவங்க யார் யாரு? ஜீலம் இணைவாங்க, ராவி இணைவாங்க, சட்லஜ் இணைவாங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய பெரிய நதி எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சட்லஜ். சட்லஜ் அதுக்கு அடுத்த பெரிய நதி, செனாப்க்கு அடுத்த பெரிய நதி. சட்லஜ்க்கு அடுத்தபடியா ஜீலம் மூன்றாவது, நான்காவது ராவி, ஐந்தாவது பியாஸ். இதுதான் இதனுடைய ஆர்டர். சரிங்களா? from the largest tributary to the smallest tributary. எழுதியாச்சா? பக்ரானங்கல் டேம் எந்த நதி மேல இருக்குமா?
சட்லஜ் இல்லையா? Okay. So Indus finished. Indus finished. The next, Ganga. Ganga and its tributaries. Ganga and its tributaries. So Ganga பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் யூபிஎஸ்சி கண்டென்ட். நான் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு யூபிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட். நமக்கு டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே ஓகே, இப்போ பாருங்க, கவனிங்க. கங்கா வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி அது ஆரம்பிக்கிற இடம் வந்து எங்கன்னா அலக்நந்தா. 2 நதிகளா ஆரம்பிச்சு வரும். சரிங்களா? அலக்நந்தா அந்த இடத்துல இருந்து ஒரு நதி வரும். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னொரு நதி வரும். சரிங்களா? இப்போ கவனிங்க. ஸோ கங்கோத்ரி இன்னொன்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா this one. பத்ரிநாத். இப்ப இங்க பாருங்க, கங்கோத்ரில இருந்து வரக்கூடிய நதி பேர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாகீரதி. பேர் வந்து கங்கா கிடையாது, பாகீரதி. இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கு, தேவையில்லைன்னு விட்டுறாதீங்க. முழுசாமே வந்துட்டு யூபிஎஸ்சி கண்டென்ட் இல்ல, அதாவது அந்த அளவுக்கு டெப்தா போக தேவையில்லை. எது தேவையோ அதை நம்ம பார்த்துக்கலாம். பாகீரதி. பத்ரிநாத்ல இருந்து வரக்கூடியது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னன்னா அலக்நந்தா. தெரியுதா? அலக்நந்தா. இது ரெண்டும் ஒன்னா சேர்ற இடம் எதுன்னா தேவப்பிரயாக். கேட்பாங்க, தேவப்பிரயாக். இவங்க 2 பேருமே எங்க இருக்காங்க? உத்தரகாண்ட்ல. சரிங்களா? இவங்க 2 பேருமே எங்க இருக்காங்க? உத்தரகாண்ட்ல. ஓகேங்களா? இவங்க 2 பேருமே எங்க இருக்காங்க? உத்தரகாண்ட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ கங்கோத்ரி கிளேஷியர், அதாவது கங்கோத்ரி பனிப்பாறையில இருந்து பாகீரதியும் பத்ரிநாத் பனிப்பாறையில இருந்து அலக்நந்தாவும் ஆரம்பிக்கிறாங்க. எங்க வந்துட்டு ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தேவப்பிரயாக்ல. சரிங்களா? எங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தேவப்பிரயாக்ல. ஸோ தேவப்பிரயாக்ல இருந்து அதனுடைய பேர் வந்து என்னவா மாற்றப்படுகின்றது? கங்கா மாறுகின்றதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கங்கா. ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க இதுல எதுவுமே நோட் பண்ண வேண்டாம். இதுல நீங்க வேற எதுவுமே பத்தி கவலைப்பட வேண்டாம். கேதார்நாத் என்ன, விஷ்ணு பிரயாக் என்ன, நந்த பிரயாக் என்ன, நந்தாக்கினி என்ன, மண்டாக்கினி என்ன அப்படிங்கிறத எதுவுமே கவலைப்பட வேண்டாம். சொன்ன விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். அதாவது இது மட்டும் நோட் பண்ணா போதும். ஸோ இங்க வந்துட்டு ஒரு கிளேஷியர் இருக்கு. எஸ், இங்க வந்துட்டு ஒரு கிளேஷியர் இருக்கு. அந்த கிளேஷியர் பேர் என்னப்பா? இதுக்கு பேரு கங்கோத்ரி. எஸ், இங்க இருக்கு இன்னொரு கிளேஷியர் பேர் என்ன? பத்ரிநாத். பத்ரிநாத்ல இருந்து வர்றதுக்கு பேரு அலக்நந்தா. கங்கோத்ரில இருந்து வர்றதுக்கு பேர் என்னப்பா? பாகீரதி. இது ரெண்டும் சேர்ற இடம் இது தேவப்பிரயாக். அங்கிருந்து என்னவா ஃப்ளோ ஆகுது? கங்கா. கங்கா இப்படி ஃப்ளோ ஆகும், இப்படி வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். சரியா? கங்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேம், அது முக்கியமா பாகீரதிக்கு மேலதான் இருக்கு. அதுக்கு பேரு தெஹ்ரி டேம், தெஹ்ரி அணை. சரிங்களா? தெஹ்ரி டேம், தெஹ்ரி அணை எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல. எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உத்தரகாண்ட்ல. நோட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு டேம் பேரு பராக்கா டேம். பராக்கா டேம், பராக்கா டேம். இன்னொரு டேம் பேரு பராக்கா டேம். ஆமாங்க. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கங்காவுடைய இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய இன்னொரு ரிவர், அதுதான் யமுனா. ஸோ யமுனா இங்க பார்த்துருப்பீங்க. ஸோ யமுனா யமுனோத்திரிலேருந்து ஆரம்பிக்குது. அதுவும் உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. எல்லாமே உத்தரகாண்ட் தான்ப்பா. உத்தரகாண்ட் மாநிலத்துல இருந்து யமுனா, யமுனோத்திரிலேருந்து யமுனா வந்து ஆரம்பிச்சு வருது. ஸோ இது வந்துட்டு யமுனா. ஆனா கங்கோத்திரிலேருந்து கங்கா ஆரம்பிக்காது, பாகீரதியா தான் வரும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. யமுனாங்கிறது என்னது? கங்காவுடைய பெரிய ட்ரிபியூட்ரி. எப்படி இண்டஸ் உடைய பெரிய ட்ரிபியூட்ரி எது? பெரிய துணையார் எது? செனாப் இல்லையா? செனாப் தான் பெருசு. அந்த மாதிரி நம்ம கங்காவுக்கு எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? யமுனா. ஓகே, இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ கங்கா இங்கிருந்து வராங்க, அதுவும் ரெண்டா தான் ஜாயின் பண்ணி தேவ் பிரயாக்ல வந்துட்டு அதுல இருந்து அதுக்கப்புறமா அதனுடைய பெயர் கங்காவா ஆரம்பிக்கின்றது. யமுனோத்ரி பக்கத்திலே தான் வருவாங்க. கொஞ்சம் தூரம் சேராம வந்துட்டு எங்க தான் ஜாயின் பண்ணுவாங்க? அலகாபாத்ல தான் ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து பிரயாக்னு சொல்லப்படுது. பிரயாக்னு சொல்லப்படுது. இப்ப அலகாபாத்துடைய பேர் தான் என்னதுப்பா? பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜ். இப்ப அலகாபாத்துடைய பெயர் என்னங்க? பிரயாக்ராஜ். யமுனா எங்க போய் ஜாயின் பண்ணுது? கங்கா கூட போய் ஜாயின் பண்ணுது. கங்கா போய் எங்க போய் கலக்குது? பே ஆஃப் பெங்கால்ல, வங்காள வெரிகுடால போய் கலக்குது. ஆனா கங்கா போகிறப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் பிரியும்பா, கிளையா பிரியும், டிஸ்ட்ரிபியூட்டரியா பிரியும். சரிங்களா? கரெக்டா வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்குள்ள போன உடனே பங்களாதேஷ்குள்ள ஒரு பர்டிகுலர் பார்ட் போகும். அந்த பார்ட்டுக்கு பேர் என்ன? பத்மா. பங்களாதேஷ்ல கங்காவுடைய பேர் என்னப்பா? பத்மா. கீழே வந்துட்டு வர்றது கங்கா தான். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல அதுக்கு பேரு ஹூக்லின்னு சொல்லுவாங்க. ஹூக்லி. ஹூக்லி ஆறு. ஹூக்லி ஆறு. அந்த ஹூக்லி ஆறுக்கு மேலதான் என்ன இருக்கு? ஹவுரா பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வடிவேல் காமெடியில எல்லாம் வரும் இல்லையா? வடிவேல் சூர்யா காமெடியில எல்லாம் வரும் இல்லையா? பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஹூக்லி ஆறு. அது போய் எங்க கலக்குது? பே ஆஃப் பெங்கால்ல. அப்ப பத்மா வந்துட்டு பே ஆஃப் பெங்கால்ல கலக்கிறது இல்லையா? அதுவும் அங்கதான் கலக்கும். இந்த பத்மாவும் பிரம்மபுத்திராவுடைய பேர் வந்துட்டு பங்களாதேஷ்ல என்ன? வெரி குட், ஜமுனா. ஜமுனா. இந்த பத்மாவும் ஜமுனாவும் சேர்ற இடம் என்னது? மேக்னா. மேக்னா. ஒன்ஸ் அந்த மேக்னா பங்களாதேஷ்குள்ள போய் எங்க கலக்கும்? பே ஆஃப் பெங்கால்ல தான் கலக்கும், அந்த கடல்ல தான் கலக்கும். சரியா? எனி டவுட்? டவுட் இருக்குங்களா? பத்மால இருந்து ஒரு தடவை சொல்றதுங்களா? அந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதுங்களா? பிக்சர் வரைஞ்சிருக்கிறது புரியுதுங்களா? இந்த பிக்சர் புரியுதா? ஆக்சுவலி நீங்க போன கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜமுனா அப்படிங்கிறது வந்து பிரம்மபுத்திராவுடைய இன்னொரு பேரு பங்களாதேஷ்ல. அதாவது பங்களாதேஷ்க்கு 3 பேர் இருக்கும். திபெத்ல வந்து பங்களாதேஷ்க்கு வந்துட்டு எர்லங் ஷாம்போ, ஷாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாம்பு கிடையாது, எர்லங் ஷாங்போ. நான் இப்ப எடுப்பேன் உங்களுக்கு.
இது வந்து டிபெட்ல சைனா பேரு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு நம்ம இந்தியாக்குள்ள வந்தோடனே பிரம்மபுத்திரான்னு சொல்லுவோம். பிரம்மபுத்திரா வந்துட்டு டுவர்ட்ஸ் அடுத்தது வந்து எங்க போகும் அப்படின்னா பங்களாதேஷ்குள்ள போகும். பங்களாதேஷ்குள்ள போகிறப்பதான் அதனோட பேர் என்னவா மாறும்? ஜமுனான்னு பேர் மாறும். ஸோ ஜமுனாவும் பத்மாவும் ஒன்னா சேர்றாங்க. சரிங்களா? ஜமுனாவும் பத்மாவும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா அதனோட பேர் மேக்னா. புரிஞ்சுங்களா சார்? ஓகே. ஓகே. யமுனா கங்காவுடைய எந்த பக்கமா இருக்கக்கூடிய துணையாறு? வலது பக்கமா இடது பக்கமா? இடதா இடதா வலதா? ரைட்டா லெஃப்டா? ரைட்டா லெஃப்டா? ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரியா? ரைட் சைடா? இப்படிதானப்பா அதனுடைய மூமெண்ட் இருக்கு கங்காவோடது. அப்ப கங்காக்கு இது ரைட்டு, இது என்னதுப்பா லெஃப்ட். ஸோ யமுனா வந்து எந்த சைடு? ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி. சரிங்களா? அதே மாதிரி இப்படியும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? சவுத் சைடா நார்த் சைடா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி வேணா கேட்கலாம். ஓகே டன். என்ன டவுட்னாலும் கேளுங்க. சரிங்களா? ஸ்டாப் பண்ணி கேளுங்க. சொல்லுமா. ஹூக்ளி வந்து வெஸ்ட் பெங்கால்குள்ள போகும்பா. ஒரே ஒரு நிமிஷம். எதுங்க? சென்ட்ரல். ஆமா ஆமா, சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, யமுனோத்ரியும் ஆவரேஜ் ஹைட் சொல்றீங்களா? சென்ட்ரல் ஹிமாலயாஸோடதா? இல்ல இல்ல, அப்படி கிடையாதுங்க. இப்போ சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா நீங்க? இல்ல, ஆக்சுவலி சென்ட்ரல் ஹிமாலயாஸ் எடுக்கிறப்ப அட்டெண்ட் பண்ணீங்களா? பண்ணீங்களா? ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க பாருங்களேன், நான் இங்க காமிக்கிறேன், ஆனா உங்களுக்கு அது விசிபிலிட்டி தெரியாது. நான் இப்படி இங்க ரொட்டேட் பண்ற பாருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் தெரியுதா? லே தெரியுதா? ஸ்ரீநகர் தெரியுதா? ஆக்சுவலி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், லே இந்த பகுதி எல்லாமே டிரான்ஸ் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், மேற்கு இமயமலை. ஆனா நம்மளுக்கு சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்துட்டு இந்த ஸ்ரீநகர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே இருந்தே ஆக்சுவலி வந்துட்டு அதனோட ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில இருந்தே வர தொடங்கிடும். சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ல தான் பெரிய சிகரங்கள் இருக்கு. என்ன பகுதி? ஹிமாத்ரி. ஹிமாத்ரி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனா இந்தியாவுடைய ஹையஸ்ட் பீக் என்னவோ இங்கதான் கேட்டூல இருக்கு. கேட்டு தான். சரியா? தெரியாப்பா? கேட்டு காட்வின் ஆஸ்டின் சொல்லுவோம் இல்லையா? எஸ். இப்ப நம்ம வந்து ரிவர்ஸ்ல சொல்றேன். ஸோ ரிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கங்காவும் சரி யமுனாவும் சரி உத்தரகாண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. புரியுதாப்பா? இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, பிரம்மபுத்திரா வந்துட்டு வரக்கூடிய பகுதி பாருங்க, தெரியுதா? இந்த நேர் தெரியுதா? கவுஹாத்தி, அஸ்ஸாமு, மெகாலயா, அது வழியா வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வழியா உள்ள வருது. ஸோ ஒரு 90 டிகிரி டைரக்ஷன் வெஸ்ட், ஐ மீன் கீழே எடுத்து சவுத் வேர்ட் எடுத்து பங்களாதேஷ்குள்ள போறாங்க. பங்களாதேஷ்குள்ள போறவங்க இது வந்து கங்காப்பா. இந்த இடத்துல பீகார்ல எல்லாம் பாஸ் ஆகி வரக்கூடிய இங்க ஒரு நதி பாருங்களேன், இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து எது கூட போய் ஜாயின் ஆகுதுன்னா கரெக்டா போய் பங்களாதேஷ்ல இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. அது வந்து மேக்னா. புரியுதா? இன்னொரு பார்ட் வந்துட்டு நம்ம வெஸ்ட் பெங்கால்குள்ள போகும். அது வந்து ஹூக்ளி. ஹூக்ளி ஆறு. இன்னும் ஜூம் பண்ணாதான் அது தெரியும்.
அது வந்து நம்மளுக்கு எங்க போகுது அப்படின்னா கீழே வெஸ்ட் பெங்கால்குள்ள போகுது. இந்த பாருங்க இந்த ரிவர் தான், தெரியுதா? ரிவர் ஹூக்ளி தெரியுதா? HOOGHLYன்னு போட்டிருக்காங்க பார்த்துட்டீங்களா? பரத்தி, தத்துப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு, பத்துலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெங்காலி பேர்ல இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஹூக்ளி. இது வந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள எதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டரினா கங்காவுடைய டிஸ்ட்ரிபியூட்டரி. கங்காவுடைய பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரி பத்மா, அது வந்து பங்களாதேஷ்குள்ள போயிடுச்சு. அங்க போய் எது கூட போய் சேருது? பிரம்மபுத்திராவுடைய ஜமுனா கூட சேருது. ஜமுனா கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா அதனுடைய பேர் என்னவா மாறும்? மேக்னா அப்படிங்கிற பேரா மாறும். தெரியுதா? மேக்னா தெரியுதுங்களா? எஸ்டா. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். ஓகே. ஸோ கங்காவுடைய ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். காக்ரா, கோங்டக், கோம்தி, ரிவர் கோசி, சாம்பல், இதெல்லாம் பார்த்தோமா? சோன் பார்த்தோமா? இதுல காக்ரா, கோங்டக், கோசி, ராம்கங்கா இன்னொன்னு இருக்கு. ராம்கங்கா, இந்த ராம்கங்கா, காக்ரா, கோங்டக், கோம்தி, கோசி இது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி, அதாவது நார்த் வடபக்கம் இருக்கக்கூடிய துணையாறுகள், இடது பக்கம் இருக்கக்கூடிய துணையாறுகள். சாம்பல், சோன் அது ரெண்டுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி. அது ரெண்டுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி. ஓகேங்களா? சாம்பல், சோன் வந்துட்டு ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி. இது சோ சவுத் தென்பக்கம் இருக்கக்கூடிய துணையாறுகள், தென்பக்கம் இருக்கக்கூடிய துணையாறுகள். ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் ரிவர் நம்ம பார்க்கக்கூடியது சாம்பல் நதி. போட்டுக்கோங்க, சாம்பல் ரிவர், சாம்பல் நதி. சாம்பல் எதனுடைய துணையா இருப்பா? சாம்பல் வந்து நம்ம கங்காவுக்கும் சொல்லலாம், ஆனா மெயின் அதனுடைய துணையாறு எதனோடது? யமுனாவோடது. மறந்துட வேண்டாம், யமுனாவோடது. சரிங்களா? சாம்பல் எங்கே ஆரம்பிக்கின்றது? சாம்பல் வந்துட்டு எங்க ஆரம்பிக்கின்றது? மால்வா பீடபூமியா பார்த்தோமா போன கிளாஸ்ல? மால்வா பீடபூமியில இருக்கக்கூடிய மௌ பகுதியில, மௌ அப்படிங்கிற பகுதியில இருந்து இது வருது. சரிங்களா? எது கூட போய் ஜாயின் பண்ணுது? சாம்பல் யமுனா கூட போய் ஜாயின் பண்ணுது. யமுனா கூட போய் ஜாயின் பண்ணுது. உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், பிக்சர் காமிக்கிறேன், இது எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது சோன், ரிவர் சோன். ரிவர் சோன். சோன் எங்க ஆரம்பிக்கின்றது பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு சென்ட்ரல் இந்தியால, சரிங்களா, மத்திய இந்திய பகுதிகளில் அமர்கண்டக் பிளாட்டியூல, அமர்கண்டக் பீடபூமி. சரிங்களா? அமர்கண்டக் பீடபூமி, அமர்கண்டக் பிளாட்டியூல இருந்து ஆரம்பிச்சு வருது. ஓகேவா? அமர்கண்டக் பிளாட்டியூல இருந்து ஆரம்பிச்சு வருது. எது கூட போய் ஜாயின் பண்ணதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ், சோன் வந்து கங்கா கூட தான் போய் ஜாயின் பண்ணும். சோன் வந்து கங்கா கூட தான் ஜாயின் பண்ணும். நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். ஸோ சோன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டேம் என்னன்னா கோவிந்த் பாலா பந்த் சாகர். சாகர் அப்படிங்கறத அவங்க டேமுக்கு குறிப்பாங்கப்பா நார்த் இந்தியன்ஸ். கோவிந்த் பாலா பந்த் சாகர். சரிங்களா? சாகர் அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை தான். சாகர், சாகர்னா கடல், கடல் போல இருக்குமா, நிறைய சாகர் சாகர்னு தான் வச்சிருப்பாங்க.
அடுத்தது ரிவர் தாமோதர். ரிவர் தாமோதர். தாமோதர் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்க ஆல்ரெடி உங்ககிட்ட, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு என்னது? வாட் இஸ் மீன் பை பிளாட்டியூ? பீடபூமி. சரிங்களா? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஓகேங்களா? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூக்கு ஒரு நிக் நேம் இருக்கு. என்ன பேரு? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூக்கு ஒரு நிக் நேம் இருக்கு. என்ன பேருப்பா? சோரா பெங்கால். வங்காளத்தின் துயரம். வங்காளத்தின் துயரம். சார் ஆஃப் பெங்கால். ஸோ தாமோதர் எங்க போய் ஜாயின் பண்ணுது? கங்கா கூட தான். கங்கா கூட தான். இன்னொரு நதியும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வரைபடம் காமிக்கிறேன். அடுத்தது கோசி. கோசி ரிவர் கோசி. கோசி ஆறு. கோசிக்கு இருக்கக்கூடிய நிக் நேம் என்ன? சாரா. வெரி குட். பீகார். பீகாரின் துயரம். பீகாரின் துயரம். சாரா ஆஃப் பீகார் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ கோசி எங்கிருந்து ஆரம்பிச்சு வருது? ஸோ இது கரெக்டா சொல்லணும்னா சிக்கிம், நேபாள் மற்றும் திபெத், இந்த 3 பகுதிகள் இருக்கக்கூடிய ஹிமாலய மலைப்பகுதிகள் இருந்து ஆரம்பிச்சு வருது. வந்து எது கூட ஜாயின் பண்ணும்? கங்கா கூட ஜாயின் பண்ணும். இது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி, நார்த் பக்கமா ஜாயின் ஆகக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டரி. சரியா? கோசியில இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்ட், ஒரு டேம் ப்ராஜெக்ட் பேர் என்ன? கோசி ப்ராஜெக்ட். கோசி திட்டம். என்னங்க? டிஸ்பிளே தெரியலீங்களா? எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கா? லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க. லாக் அவுட் பண்ணிட்டு வாங்களேன். சரி. ஓகே, டன். ஓகே, இப்போ நான் இதை காமிக்கிறேன், பிக்சர் காமிக்கிறேன், இங்கே பாருங்க. எஸ், உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி இங்கே வரைபடமா காமிக்கிறேன். ஸோ கங்கை யாரு? கங்கை மட்டும் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சின்ன ஒரு பகுதி மட்டும்தான் எங்க வருது? எஸ், கீழே வருது. இதுதான் ரிவர் ஹூக்ளி. ஓகேவா? இதுதான் ஹூக்ளி. ஓகேவா? எஸ், அடுத்ததெல்லாம் பாருங்க. இது காக்ரா, இது கோம்தி, அடுத்தது இது கேங்டக், இதுதான் கோசி. சப்த் கோசின்னு சொல்லுவாங்க. 5 நதிகளா, சாரி 7 நதிகளா வரும். சரிங்களா? சப்த் கோசி. கோசி. கோசி எங்க இருந்து வருது? சிக்கிம், நேபாள், திபெத், ஹிமாலயாஸ்ல இருந்து வருது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கோம்தி, காக்ரா, இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. சர்தா, கேங்டக், சப்த்கோசி போன்றவை எல்லாமே லெஃப்ட் சைடு, நார்த்
வடப்பக்கம் இருக்கக்கூடிய துணையாறுகள். ஓகேவா? சாம்பல் பார்த்தோம், சாம்பல் பார்த்தோம். கீழே பாருங்க, சாம்பல். சாம்பல் வந்து எது கூட இணையுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எஸ், சாம்பல் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எது கூட இணையுது? யமுனா கூட. யமுனாக்கு நான் உங்களுக்கு இங்க வரையறேன், ஹைலைட் பண்றேன். இது யமுனா, சாரி, இது இந்த நீர் வந்து இது யமுனா. யமுனா வந்து போய் கரெக்டா அலகாபாத்ல, அதாவது பிரயாக்ராஜ், இப்பத்த பேர் வந்து என்னது, பிரயாக்ராஜ்ல போய் கங்கா கூட சேருது. ஸோ அது வந்து ஒரு சவுத் பக்கம் சேரக்கூடிய ஒரு ட்ரிபியூட்ரி. இப்போ அடுத்தது வந்துட்டு நான் உங்களுக்கு எதை சொல்றேன், சாம்பலோடது சொல்றேன். பாருங்க, சாம்பல் வந்து யமுனா கூட தான் போய் ஜாயின் பண்ணுது. ஓகேவா? யமுனா கூட தான் போய் ஜாயின் பண்ணுது. இப்போ சாம்பல். அடுத்தது என்ன பார்த்தோம்? சோன் பார்த்தோம் இல்லைங்களா? சோன் பார்த்தோம். ஸோ சோன் வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சு வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரிவர் சோன். இது அமர்கண்டக் பீடபூமி. இங்கிருந்து ஆரம்பிச்சு போய் எது கூட ஜாயின் பண்ணுது? கங்கா கூட போய் ஜாயின் பண்ணுது. ஸோ சோனும் வந்து எதுதான்? சவுத் பக்கம், அதாவது ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி. யமுனா, யமுனா கூட போய் சேரக்கூடிய சாம்பல். ஓகே, ஸோ சோன் வர்றாங்க. அடுத்து தாமோதர் பாருங்க, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூர் வந்து ஆரம்பிச்சு வராங்க. ஸோ அதுவும் போய் எங்க தான் ஜாயின் பண்ணும்? இந்த கங்கா கூட தான் போய் ஜாயின் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு கங்காவுடைய பார்ட்டு தான், டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டு தான். ஸோ ஜாயின் ஆகுது. சரிங்களா? ஸோ தாமோதர். ஸோ த மேஜர் இம்பார்ட்டன்ட், இந்த அளவுக்கு புக்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ பெட்வாவும் நம்மளுக்கு சாம்பலுடைய ட்ரிபியூட்டரி தான். அடுத்து வந்து சிந்து, இங்க ஒரு சிந்து இருக்குப்பா, பட் இந்த சிந்து வந்துட்டு இந்த சிந்து கிடையாது, இங்க போகக்கூடிய சிந்து கிடையாது, இது கிடையாது, இது வேற. இந்த சிந்து, பர்பதி, காளி சிந்து, கென், இது எல்லாமே சாம்பலுடைய ட்ரிபியூட்டரி. சாம்பலுடைய ட்ரிபியூட்டரி. இந்த அளவுக்கு டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. நீங்க வந்து சாம்பல் வந்து எதனுடைய ட்ரிபியூட்டரி? யமுனாவுடைய ட்ரிபியூட்டரி, அதாவது துணையாறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யமுனா எதனுடைய துணையாறு? கங்காவுடைய துணையாறு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே டன். ஸோ கங்கா வந்துட்டு நிறைய ஆறுகள் சேர்ந்து 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 நிறைய தண்ணீரை வந்துட்டு எங்க கொண்டு வருது? நிறைய இடத்திற்கு பாய்ச்சலா வந்து இரிகேஷன் பண்ணி கடைசியா கடல்ல வந்துட்டு பே ஆஃப் பெங்கால்ல வந்துட்டு கலக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய என்ன ஃபார்ம் பண்ணுது? பெரிய டெல்டா பகுதியை உருவாக்குது. இது ஆக்சுவலி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கங்கா மட்டும் வர்றது இல்லை, கூட பிரம்மபுத்திராவும் சேர்றாங்க. ஸோ அதனால பெரிய டெல்டா பகுதியா இது வந்துட்டு உருவெடுக்குது. இது பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் எல்லாம் பெரிய டெல்டா பகுதிகளை உருவாக்குது அப்படிங்கறதையும் எழுதிக்கோங்க. என்னங்க சார்? ஜாயின் ஆகிற இடமா? புரியல, என்ன கேக்குறீங்க? அதுதான் சிக்கிம், சிக்கிம், நேபாள், திபெத் ஹிமாலயாஸ். சிக்கிம், நேபாள், திபெத் ஹிமாலயாஸ். ஜாயின் ஆகிற இடமா? கங்கா தாங்க, கங்கா தான். பீகார்ல ஜாயின் ஆகும், பீகார்ல தான். பீகார்ல பர்டிகுலர் பிளேஸ் எல்லாம் இல்ல. புரிஞ்சுதுங்களா? ஓகேப்பா, ஓகே. ஓகே, கேக்குதுங்களா? ஓகே, அடுத்தது பிரம்மபுத்திரா. அடுத்தது பிரம்மபுத்திரா. இது கொஞ்சம் இமேஜ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், நான் வேற பக்கம் இருக்கான்னு பாக்குறேன். ஓகே, இதுவே கம்ஃபர்டபுள் தான், உங்களுக்கு நான் புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஓகே,
பிரம்மபுத்திரா இதுதான் பிரம்மபுத்திராவுடைய ஃப்ளோ இப்படிதான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் இப்ப வரைஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரம்மபுத்திராவோடது எங்க இருக்குன்னா டிபெட்ல. தெரியுதா? ஸோ இது எங்க இருக்குப்பா? டிபெட்ல. டிபெட்டு சைனா பகுதி. ஓகேங்களா? டிபெட்ல வந்துட்டு சைனா பகுதி. ஸோ இது என்ன பகுதி? பிரம்மபுத்திரா எங்க ஆரம்பிக்குது? எஸ், பிரம்மபுத்திரா எங்க ஆரம்பிக்குது? சொல்லுங்க, பிரம்மபுத்திரா எங்க ஆரம்பிக்குது? கைலாஷ் ரேஞ்ச்ல. அதுவும் எங்கதான் ஆரம்பிக்குதுப்பா? எஸ், அதுவும் மானசரோவர் லேக் தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமான லேக் அது, மானசரோவர் லேக்கு. ஸோ அங்கிருந்து தான் அதுவும் ஆரம்பிக்குது. ஆனா நமக்கு டிபெட்ல வந்துட்டு பிரம்மபுத்திராவுடைய பேர் என்ன? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எர்லங் சாங்போ. இங்க பாருங்க, சாங்போ இருக்கா? ஓகே, இப்பெல்லாம் நெட்ல பாத்தீங்க அப்படின்னா எர்லங் கூட வந்திருக்கும். சரிங்களா? அதாவது எர்லங் அப்படிங்கிற பேரோட வந்திருக்கும். ஸோ எர்லங் சாங்போ, அதுக்கு அர்த்தம் என்ன? ஷாங்போக்கு அர்த்தம் என்ன? பியூரிஃபையர். சரிங்களா? அர்த்தம் என்னப்பா? பியூரிஃபையர். அடுத்தது அது நுழையக்கூடிய வழி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நுழையக்கூடிய பகுதி நம்ம இந்தியாக்குள்ள இப்போ இங்க என்டர் ஆகுது, இந்தியாக்குள்ள வர தொடங்குது. இது இந்தியா. இந்தியால வந்து அதனுடைய பேர் என்ன? பிரம்மபுத்திரா. அன்டில் இந்த இடம் வரைக்கும் அதனுடைய பேர் என்னவா இருக்கு? இங்கிருந்து, சரியா? இங்கிருந்து பிரம்மபுத்திரா. இந்த இடம் வந்துட்டு பங்களாதேஷுடைய எல்லை. இங்கிருந்து அதனுடைய பேர் என்னவா மாறுது? ஜமுனா. தெரியுதா? ஜமுனா. இப்ப பத்மாவும் ஜமுனாவும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா அதனோட பேர் என்னப்பா? மேக்னா. மேக்னா. மேக்னாவா பே ஆஃப் பெங்கால்ல போய் கடல்ல கலக்குறாங்க. ஓகே, கடல்ல போய் கலக்குறாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. These are Dibang, Lohit, Shubhansri, Jiyabharati, Puttimari, Manas, Burhiding, Desang, Dhanshri, Kapili. இது எல்லாமே வந்துட்டு பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்ரி துணையாறு. துணையாறு. நீங்க தமிழுங்களா? துணையாறு. சரிங்களா? எழுதிக்கோங்க. இப்ப அதிகமா வந்துட்டு வாட்டர் ஃப்ளோவோட ஜாயின் பண்ணக்கூடிய ஆறு யாரு? ரிவர் மானாஸ். தெரியுது இல்லையா? அதுக்கு அடுத்தபடியா சுபன்ஸ்ரீ. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு மானாஸ்க்கு, செகண்ட் பிளேஸ் வந்துட்டு சுபன்ஸ்ரீக்கு, தேர்ட் வந்துட்டு லோஹித்துக்கு, அண்ட் தென் ஃபோர்த் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் ஃபார் கபிலி. கபிலி. அதற்கு அடுத்தபடியா வந்து திபாங். And then goes to Dhanshri and so on. Dhanshri விடவே இவங்க ஜாஸ்தி பா. ஜெயபாரதி 7th and then இவங்க 8th and then this one is 9. this Desang அப்படிங்கிற 9 and புத்திமாரி வந்து கடைசி, சாரி 10th. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், துணையாறுகள். ஓகே, பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கு பேர் என்னப்பா? ரெட் ரிவர், செந்நதி. சரிங்களா? பிரம்மபுத்திராக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னங்க? செந்நதி. செந்நதி.
பிரம்மபுத்திரா அதனுடைய வழியில வர்றப்போ நிறைய ஃப்ளட்ஸ் உருவாக்கும். ஃப்ளட்ஸ்னா என்னப்பா, நிறைய வெள்ளம் உருவாக்கும். அந்த வெள்ளத்தினால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சேதங்கள் அதிகமாக பிரம்மபுத்திரானால உருவாகக்கூடியதா இருக்கும். ஸோ அது நிறைய ஐலாண்ட்ஸ் உருவாக்கும். என்ன உருவாக்கும்? ரிவர் ஐலாண்ட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆற்றினால் உருவாகக்கூடிய தீவுகள், ஆற்று தீவுகள். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ ஹிமாலயாஸ்ல உருவாகக்கூடிய முக்கியமான ஆறுகள் எதெல்லாம் முடிஞ்சிருச்சு? இண்டஸ் முடிஞ்சிருச்சு, சிந்து நதி முடிஞ்சிருச்சு, அடுத்தது கங்கா மற்றும் அதனின் துணை ஆறுகள் முடிஞ்சிருச்சு, மூன்றாவது பிரம்மபுத்திராவும் முடிந்தது. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது தீபகற்ப பீடபூமியின் ஆறுகள். தீபகற்ப பீடபூமியின் ஆறுகள் மிக முக்கியமான ஆறுகள். சரிங்களா? தீபகற்ப பீடபூமியின் முக்கியமான ஆறுகள், அல்லது நம்ம என்ன சொல்லலாம், தென்னிந்தியாவின் ஆறுகள், சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுல மேஜரா இருக்கிறதெல்லாம் இதெல்லாம்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி, லூனி போன்ற ஆறுகள். இன்னும் நிறைய இருக்கு, நான் இன்னும் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா, ரிவர் மகாநதின்னு போட்டுக்கோங்க. ரிவர் மகாநதி. மகாநதி எங்க ஆரம்பிக்குது? மகாநதி எங்க ஆரம்பிக்குதுன்னா அமர்கண்டக் பிளாட்டு. நான் கேட்பேன் கடைசியா, நான் ரிவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எதெல்லாம் அமர்கண்டக் பிளாட்டில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நதிகள் அப்படின்னு கேட்பேன். பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமர்கண்டக் பிளாட்டு, அமர்கண்டக் பீடபூமி ரொம்ப முக்கியமான பீடபூமி. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்ப்பா? அமர்கண்டக் பிளாட்டில இருந்து எது ஆரம்பிக்குதுன்னு பார்த்திருக்கோம். எஸ், எதுங்க? சோனா, சோன் நதி. வெரி குட்மா, ரிவர் சோன். மகாநதி அப்படிங்கிறது வந்துட்டு அமர்கண்டக் பிளாட்டில இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்க பாருங்க, நான் இந்தியாவை ரொம்ப குட்டியா வரைகிறேன். ஓகே, இப்போ இங்க பாருங்க. ஸோ இதுதான் அமர்கண்டக் பிளாட்டியூ. இங்கிருந்து ஆரம்பிச்சு மகாநதி, இங்கிருந்து ஆரம்பிச்சு மகாநதி ஒடிசாவுக்கு தான் மிக முக்கியமான நதியா இது திகழ்கிறது. இதுக்கு மேல ஒரு டேம் இருக்கு. யாராவது தெரியுமா? நிறைய ஜெனரல் நாலேஜ்ல படிச்சிருப்பீங்க. மகாநதிக்கு மேல இருக்கக்கூடிய டேம் பேர் என்ன? பேர் என்னப்பா? ஹிரகுட் அணை. ஹிரகுட் டேம், லார்ஜஸ்ட் டேம் இன் ஏஷியாவா ஹிரகுட் அணை? ஆமாவா இல்லையா? மகாநதி மேலதான் சிச்சுவேட்டடா இருக்கு. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டேம்பா, பெருசு டேம், ரொம்ப பெருசு. சரியா? ஓகே, அடுத்து முக்கியமான இருக்கக்கூடிய நதி அதாவது சவுத் இந்தியன்ஸ்ல, சரிங்களா, சவுத் இந்தியன் ரிவர்ல தென் இந்தியாவின் நதிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நதி எதுனா கோதாவரி. கோதாவரி, ஓகேவா? ரிவர் கோதாவரி. ஸோ இப்போ இந்த கோதாவரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிச்சு வருது?
ஓகே. இப்போ ரிவர் கோதாவரி வந்துட்டு எங்க இருந்து ஆரம்பிச்சு வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் ஹியர் ஆரம்பிச்சு அதோட ஃப்ளோ வந்துட்டு டுவர்ட்ஸ் இப்படி இருக்கு. ஸோ இதுவும் எங்கே தான் கலக்குது? பே ஆஃப் பெங்கால்ல. மகாநதியும் எங்கே தான் கலக்குது? மகாநதி அமர்கண்டக் பிளாட்டியூ இப்படி மகாநதி ஹிரகுட் அணை இருக்கு, இதுவும் பே ஆஃப் பெங்கால்ல தான். ஸோ கோதாவரி எங்கன்னா அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலையில நாசிக் மலைகள் இருந்து ஆரம்பிச்சு வருது. நாசிக் மலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. நாசிக் மலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. நாசிக் ஹில். ஓகே, நாசிக் மலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. ஓகேங்களா? அடுத்தது கிருஷ்ணா. கிருஷ்ணா எங்க இருந்து ஆரம்பிச்சு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மகாபலேஸ்வர். நான் இங்க எழுதுறேன், மகாபலேஸ்வர். மகாபலேஸ்வர் சரிங்களா? மகாபலேஸ்வர் பகுதி அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் தான், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள். ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதிகள் இருந்து ஆரம்பிச்சு வருது. சரிங்களா? அதுவும் எங்க தான் போய் கடல்ல கலக்குது? பே ஆஃப் பெங்கால்ல. சரிங்களா? அதுவும் எங்க தான் போய் கடல்ல கலக்குது? பே ஆஃப் பெங்கால்ல. ஓகேங்களா? நான் இப்ப இந்த ஒவ்வொரு நதிகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேம் சொல்லுவேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு நான் புக்ல சொல்றேன். சரிங்களா? அடுத்தது காவேரி. ஸோ இது வந்துட்டு கோதாவரி, இது கிருஷ்ணா, அடுத்தது காவேரி. காவேரி எங்கிருந்து ஆரம்பிச்சு வருது? காவேரி கூர்கு மலைகள்ல, குடகு மலைன்னு சொல்லுவாங்க. சாரி, குடகு மலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது கூர்கு ஹில்ஸ்ல. அத பிரம்மகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மகிரி ஹில்ஸ் கர்நாடகா மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. ஆரம்பிச்சு அடுத்தது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் மேஜரா போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள தான் மேஜரா போகுது. ஓகேவா? சரி, இப்ப நான் இந்த நதிகள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேம்ஸ் எல்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோதாவரி. ஃபர்ஸ்ட் கோதாவரி. ஃபர்ஸ்ட் கோதாவரி. ஸோ கோதாவரி பார்த்துக்கிட்டீங்கன்னா நிசாம் சாகர் அணை. சாகர்னாலே அணை தான், அதாவது கடல், அவங்க அப்படிதான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஸோ நிசாம் சாகர் அணை ஹைதராபாத். ஹைதராபாத். அடுத்தது கிருஷ்ணா. அடுத்தது கிருஷ்ணா. நாகார்ஜுன சாகர் அணை. நாகார்ஜுன சாகர் அணை. ஸ்ரீசைலம் அணை. ஸ்ரீசைலம் அணை இது ரெண்டுமே ஆந்திர பிரதேஷ் பா. நிசாம் சாகர் எங்க? ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவா? ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிசாம் சாகர் வந்து ஹைதராபாத் அப்படிங்கிறப்போ தெலுங்கானாவுடைய கேபிட்டல் எது? ஹைதராபாத் தான். ஸோ அப்போ அது வந்துட்டு தெலுங்கானால தான் இருக்கு நிசாம் சாகர். ஆனா நாகார்ஜுன சாகர் டேமும் ஸ்ரீசைலம் டேமும் ஆந்திர பிரதேஷ் தான். நம்ம காவிரியில் நிறைய அணைகள் இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்ச அணைகள் சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க சார்?
மேட்டூர், வெரி குட். மேட்டூர், கொள்ளிடம், கொள்ளிடமா? கொள்ளிடம் டேம் இல்ல, பிரியிற இடம், காவிரி பிரியிற இடம், டிஸ்ட்ரிபியூட்டரி ஆகக்கூடிய இடம். கல்லணை, சரிங்களா? ஓகே. மேட்டூர் அணை, மேட்டூர் அணை தமிழ்நாட்டில் இருக்கு, சேலம், சேலம் மாவட்டம். சிவசமுத்திரம், சிவசமுத்திரம் கர்நாடகா, சிவசமுத்திரம். ஓகே. கிருஷ்ணராஜ சாகர் அணை கர்நாடகா, கிருஷ்ணராஜ சாகர் அணை கர்நாடகா. கல்லணை திருச்சி, தமிழ்நாடு, திருச்சி. ஓகேடா, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஓகேடா. ஓகே, 1 minute. ஓகே, தெரியுதுங்களா? தீபகற்ப இந்திய ஆறுகள் தெரியுதாப்பா? எஸ். ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, இது 2 டிவிஷனா பிரிக்கிறாங்க. ஸோ கிழக்கு நோக்கி பாயும் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இது ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மகாநதி, அடுத்தது கோதாவரி பார்த்துட்டோம், கிருஷ்ணா, காவிரி. இப்ப எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்க பாருங்க, மகாநதி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னலாம் இதுல இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரி அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எஸ், இங்க என்ன இருக்கு? ஸ்ரீநாத், டெலன், சந்தூர், சித்ரலா, கெங்குட்டி மற்றும் நன். இதெல்லாம் இதனுடைய மிக முக்கியமான துணையாறுகள். ஓகேங்களா? கண்டிப்பா எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில ட்ரிபியூட்டரிஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வருது. நர்மதாவை பத்தி கேட்டிருக்காங்க, நர்மதாவுடைய துணையாறுகளை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீநாத், டெலன், சந்தூர், சித்ரலா, கெங்குட்டி மற்றும் நன், இதெல்லாம் இதனுடைய மிக முக்கியமான துணையாறுகள். துணையாறுனா என்னது? இங்கிலீஷ்ல ட்ரிபியூட்டரி. அடுத்தது கோதாவரியோடது, அடுத்தது கோதாவரியோடது. எஸ், இதுல பூர்ணா, பெண்கங்கா ரொம்ப முக்கியம், பிரணிதா, இந்திராவதி ரொம்ப முக்கியம், தால் மற்றும் சலாமி போன்றவை இவற்றின் துணையாறுகள் ஆகும். சரிங்களா? அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, விருத்தகங்கா. சரிங்களா? அப்படின்னு என்னன்னா பெரிய கங்கா. அதாவது இப்போ கோதாவரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தக்ஷின் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம பொதுவா நம்ம காவிரியத்தான் நம்ம பாடங்கள்ல வந்து நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, காவிரியை வந்துட்டு தக்ஷின் கங்கா அப்படின்னா ஒண்ணு இல்ல, தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, விருத்த கங்கா. சரிங்களா? விருத்த கங்கா என்று அழைக்கப்படுகின்றது, என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேங்களா? பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சலாமி இதெல்லாமே இதனுடைய இது கோதாவரியோடது. அப்புறம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்துக்கோங்க. கௌதமி, வசிஷ்தா. ட்ரிபியூட்டரிஸ், ஒரு நதி ரெண்டா பிரிகிறது, கௌதமி மற்றும் வசிஷ்தா. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க.
ஓகேவா? அடுத்தது கிருஷ்ணா. கிருஷ்ணா, கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு போன்றவை இவற்றின் முக்கிய துணையாறுகள் ஆகும். டிரிபியூட்டரிஸ். கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. காவிரி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாவே நம்ம தமிழ்நாடு ரிவர்ஸ் பார்க்குறப்போ நம்ம டீட்டெயில்டாவே நம்ம பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். சரிங்களா? வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், சரியாப்பா? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஓகே டன். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நான் இந்த பிக்சர்ல உங்களுக்கு சொல்றேன். இது நர்மதா, இது தப்தி. ஓகேவா? இன்னும் என்னென்ன ஆறுகள் வருது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ல, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல என்னென்ன வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நர்மதா. நர்மதா எங்க இருந்து ஆரம்பிச்சு வருதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அமர்கண்டக் பிளாட்டு, அமர்கண்டக் பீடபூமி, அமர்கண்டக் பீடபூமி நர்மதா. பெரிய நதி, அதாவது மேற்கில் கரையக்கூடிய மிக பெரிய நதி. சரிங்களா? அமர்கண்டக் பிளாட்டியூ எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மத்திய பிரதேசம். அமர்கண்டக் பிளாட்டியூ எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மத்திய பிரதேசம். சரிங்களா? நர்மதா மேல இருக்கக்கூடிய முக்கியமான டேம் பேர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சர்தார் சரோவர் அணை. சர்தார் சரோவர் அணை. ஓகே, சர்தார் சரோவர் அணை. இந்திரா சாகர் அணை, இந்திரா சாகர் அணை, சர்தார் சரோவர் அணை, இந்திரா சாகர் அணை. தவா திட்டம், தவா ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. என்னது? தவா திட்டம். தவா திட்டம் ப்ராஜெக்ட், தவா திட்டம். சரியா? ட்ரிபியூட்டரிஸ் புக்ல பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது தப்தி. அடுத்தது என்னங்க? ஆமா, நர்மதால தான். நர்மதாவுடைய ஒரு துணையாறுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். தவா ரிவர்னு ஒரு ரிவர் இருக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடியது. அடுத்து தப்தி, தப்தி தபதி அப்படின்னு சொல்லுவாங்க. தப்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா பீட்டூல், மத்திய பிரதேஷ்ல பீட்டூல், பீட்டூல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வருது. பீட்டூல் மத்திய பிரதேஷ்ல பீட்டூல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வருது. சத்புரா மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்கு. சத்புரா மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நர்மதாவும் அரபிக்கடல்ல தான் போய் கலக்குது. அதே மாதிரி பீட்டூல் எங்கதான், சாரி தப்தியும் எங்கதான் கலக்குது? அரபிக்கடல்ல தான் கலக்குது. ஏன்னா இதெல்லாமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இல்லையா? எஸ். ஓகேவா? சரி, அடுத்தது அடுத்த இம்பார்ட்டன்ட் ஓகே. அடுத்தது சபர்மதி. இங்க ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கிருந்து ஆரம்பிச்சு வரக்கூடியது
சபர்மதி. சபர்மதி அப்படிங்கிற ஒரு ஆறு, சரிங்களா? சபர்மதி இது ஆரவழி மலைத்தொடர்கள் இருந்து ஆரம்பிச்சு வருது, அரபிக்கடல்ல கலக்குது. அரபிக்கடல்ல கலக்குது சபர்மதி. அடுத்தது கோவால ஒரு முக்கியமான ஒரு நதி இருக்கு, என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மண்டோவி. மண்டோவி அப்படிங்கிற ஆறு, மண்டோவி அப்படிங்கிற நதி, இது கோவால இருக்கு. இது கோவால இருக்கு. அடுத்தது ரிவர் லூனி. லூனியும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆரவழி மலை தொடர்கள் இருந்து ஆரம்பிச்சு வரும். பட் ஆனா வர்ற வழியிலே வத்திடும். ஏன்னா அது வந்து ஜாஸ்தி டெசர்ட் இருக்கிறதுனால. நான் சபர்மதி இன்னும் கொஞ்சம் மேல வரைஞ்சிருக்கேன், அதனோட பொசிஷன் இன்னும் கொஞ்சம் கீழே வரும்பா. ஆனா லூனி இன்னும் கொஞ்சம் மேல இருக்கும். லூனி வர்ற இடம் மேக்சிமம் டெசர்ட்டா இருக்கும். டெசர்ட் அதாவது வறண்ட நிலப்பகுதியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அது என்ன ஆகாது, தன்னால அது ஃப்ளோவும் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால எங்க வந்து சேர முடியாது, அரபிக்கடல்ல வந்து சேர முடியாது. வர்ற வழியில இது என்ன ஆயிடும், வற்றிடும் லூனி. இது லூனி வந்து எதனுடைய மிக முக்கியமான ரிவர்னா ராஜஸ்தானோட. சபர்மதி வந்து குஜராத்துக்கு, மண்டோவி வந்து கோவாக்கு. சரிங்களா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எஸ். இப்போ நம்ம ட்ரிபியூட்டரி பார்க்க போயிடலாம். நர்மதை பாருங்க. நர்மதை மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி 1312 கிலோமீட்டர் நீளத்தை 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலப்பகுதி நிலத்தையும் கொண்டது. இது 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நீண்ட கலிமுகத்தை, கலிமுகம் அப்படின்னா போய் சேரும் இடம், கடல்ல சேரும் இடம் உருவாக்கி கேம்பே வளைகுடா, வளைகுடானா கல்ஃப், வளைகுடானா கல்ஃப், கல்ஃப் ஆஃப் கேம்பே, கல்ஃப் ஆஃப் கேம்பே, சரிங்களா? கல்ஃப் ஆஃப் கேம்பே வளைகுடா அப்படிங்கிற பகுதியில வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே நீளமான நதியாகும். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் வந்து பர்னா, ஹேலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, தவா சொன்ன இல்லையா, தவா ப்ராஜெக்ட், அதான் தவா மற்றும் கோலர் ஆகியவை இதன் முக்கியமான துணையாறுகள் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்டிருக்காங்க. ஸோ இதே தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, வேற துணையாறுகளும் நமக்கு கேட்கலாம். அதனாலதான் நான் துணையாறுகளை உங்களுக்கு மிக முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி அது எங்க போய் கடல்ல கலக்குது அப்படிங்கிறது கேட்கலாம். அடுத்தது தப்பத்தி. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது தப்பத்தி. தப்பத்தி பார்த்துக்கிட்டீங்கன்னா தப்பத்தி ஆறு தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்றாகும். இந்நதி 24 கிலோமீட்டர் நீளத்தையும் 65,145 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தையும் கொண்டது. இந்நதி மத்திய பிரதேசத்தில் உள்ள பேட்டூல், நான் சொன்னேன் இல்லையா, பீட்டூல், அதான் டபுள் டீயும் போடலாம், ஒரு டீயும் போடலாம். பீட்டூல் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 752 கிலோமீட்டர் உயரத்தில் முல்தாய் என்ற இடத்திலிருந்து, முல்தாய், பீட்டூல்ல முல்தாய் என்னும் இடத்தில் உற்பத்தி ஆகிறது. பின்பு காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது, அதுவும் காம்பே தான், சரியா? தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதை, தபதி மற்றும் மாஹி ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான துணையாறுகள் வாகி, கோமை, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பஞ்ச்ரா மற்றும் போரி ஆகியன தபத்தி ஆற்றின் துணையாறுகளாகும்.
எழுதுங்க எழுதுங்க, ரெண்டுமே தெரியுது இல்லையா? எழுதுங்க. இப்ப சொல்லுங்க, அமர்கண்டக் பிளாட்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறுகள் எல்லாம் என்னென்ன? அமர்கண்டக் பிளாட்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறுகள் எல்லாம் என்னென்ன? நர்மதா, மகாநதி, சோனாப்பா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கொஞ்சம் முன்ன பின்ன இடம் மாறும் சரிங்களா, அதுதான் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ நம்ம தமிழ்நாடு பார்க்குறப்போ நம்ம தமிழ்நாட்டு ரிவர்ஸ் பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம் சரிங்களா. ஓகே, இப்போ காவிரி பத்தி நம்ம பார்ப்போம். காவிரி கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் புக்கு டேட்டால இருந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இது கேரளா, இது தமிழ்நாடு சரிங்களா. ஓகே, இப்ப காவேரி வந்துட்டு எங்க இருந்து ஆரம்பிச்சு வருது அப்படின்னா கர்நாடகாவுடைய கூர்கு பகுதி, குடகு மலையிலிருந்து ஆரம்பிச்சு வருது சரிங்களா. கூர்கு பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு வருது. ஸோ அங்கிருந்து வரக்கூடிய நதியானது இது வந்து பார்டர் ஃபார்ம் பண்ணி எங்க உள்ள வரும், ஒகேனக்கல் அப்படிங்கிற பகுதிக்குள்ள உள்ள அது வரக்கூடிய பகுதி உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய பகுதி வந்து எதுப்பா, தருமபுரி மாவட்டத்துல எது, ஒகேனக்கல். எஸ், இப்ப காவிரிக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, காவிரிக்குன்னு ஒரு பேர் இருக்கு, என்ன பேரு? பொன்னி ஆறு. எழுதிக்கோங்க, பொன்னி ஆறு. இதனுடைய டோட்டல் லென்த் பார்த்துக்கிட்டீங்கன்னா 765 கிலோமீட்டர். இதனோட டோட்டல் லென்த் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து அதனுடைய வாய் பகுதி சரிங்களா, அதனுடைய வாய் பகுதி வரைக்குமே அது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 765 கிலோமீட்டர். இது கர்நாடகா, இது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாவும் தான்ப்பா, மற்றும் பாண்டி. பாண்டியில எங்க போகும் அப்படின்னா காவிரியோடைய கிளையாறு போகும் பாண்டிச்சேரியில சரியா. இப்ப இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் போட்டுக்கோங்க. ட்ரிபியூட்டரிஸ்னா என்ன, துணையாறுகள். நான் திரும்பி திரும்பி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க எழுதிக்கோங்க. ட்ரிபியூட்டரிஸ், ட்ரிபியூட்டரிஸ் எப்படி போட்டுக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ லெஃப்ட் பேங்க் அப்படிங்கிறது என்னது, இடது பக்கம், இது வலது பக்கம், வலது பக்கமாக இருக்கக்கூடிய துணையாறுகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் பேங்க் நோட் பண்ணிக்கோங்க. ஹரங்கி, ஹரங்கி, HARANGI, ஹரங்கி, இதெல்லாம் கர்நாடகால இருக்கு சரிங்களா. ஹரங்கி அதெல்லாம் கர்நாடகால இருக்குப்பா. ஹரங்கி, ஹேமாவதி, ஹேமாவதி, ஹேமாவதி இதுவும் கர்நாடகால இருக்கு. ஷிம்ஷா, ஷிம்ஷா, SHIMSHA, ஷிம்ஷா. அடுத்தது அடுத்தது அர்க்காவதி,
அர்க்காவதி, இது அத்தனையுமே கர்நாடகாப்பா. லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி அத்தனையுமே இங்க கர்நாடகா. மோஸ்ட்லி உங்களுக்கு வலது பக்க துணையார்கள் தான் என்னவா இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணையார்களாக இருக்கும். சரிங்களா? எஸ். இப்ப ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி லக்ஷ்மண் தீர்த்தா, லக்ஷ்மண் தீர்த்தா, தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த பேர் தான். இதுவும் கர்நாடகா தான். லக்ஷ்மண் தீர்த்தா. கபினி, கபினி தமிழ்நாட்டுல இருக்கா கர்நாடகால இருக்கா? கபினி, கபினி அணை இருக்கு. கபினி ரிவர் மேல வர்றது கபினி அணை இருக்கு. கபினி எங்க? கர்நாடகா. இது ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. சுவர்ணவதி, சுவர்ணவதி, சுவர்ணவதி. அடுத்தது பவானி. எங்கம்மா? பவானி தமிழ்நாடு. அமராவதி, அமராவதி, அமராவதி எங்கீங்க? தமிழ்நாடு. பொள்ளாச்சி தமிழ்நாடு. நொய்யல், நொய்யல் எங்கீங்க? என்னம்மா? கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தமிழ்நாடு. சரிங்களா? இது எல்லாமே வந்து ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். நான் தான் சொன்னேன் இல்லையா, ரைட் பேங்க்ல தான் உங்களுக்கு யார் இருக்கா, தமிழ்நாட்டுடைய ஆறுகள் இருக்கும். சரிங்களா? ஓகே, எஸ். நான் உங்களுக்கு தமிழ்நாடு ரிவர்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு காவிரி பத்தி கட் பண்ணிடுவேன். ஸோ இப்பவே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இது எவ்வளவு தூரம் போகுதுன்னா சுமார் 416 கிலோமீட்டர் போகுது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் எவ்வளவு கிலோமீட்டர் போகுதுப்பா? 416. எஸ், இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இதனுடைய ஃப்ளோயிங் ஏரியா வந்துட்டு 416 கிலோமீட்டர். 416 கிலோமீட்டர். ஓகே, டன். எஸ், அடுத்தது எதுக்குள்ள வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அது வர்ற வழியே அப்படி நீர்வீழ்ச்சியா தான் உள்ள என்டர் ஆகும் தர்மபுரி மாவட்டம். ஆக்சுவலி கர்நாடகாவுக்கும் நமக்கும் வந்து எல்லையா வந்து கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆவாங்கப்பா. நமக்கும், அதாவது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எல்லையாகவே காவிரியார் இருக்கும். 64 கிலோமீட்டர் எல்லையா இருக்கு காவிரியார், பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்ததுக்கு அப்புறமா ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரெசர்வாயர்னு சொல்லுவாங்க. அதுதான் எது? ஸ்டான்லி ரிசர்வாயர். எங்க இருக்கு ஸ்டான்லி ரிசர்வாயர்? ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அதான் மேட்டூர், சேலம். ஆக்சுவலி அப்ப பிரிட்டிஷர் இருந்த அவர் பேரை வச்சுட்டாங்க ஸ்டான்லி ரிசர்வாயர். சரி, அது மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 45 மேட்டூர் டேம்ல இருந்து கழிச்சு கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 45 கிலோமீட்டர் அதுக்கப்புறமா பவானி ஜாயின் ஆகுறாங்க. இதுக்கும் டிஸ்டன்ஸ் 45 கிலோமீட்டர் பவானி ஜாயின் பண்ணுவாங்க. பவானி சேருமிடம் தெரியுமா? காவிரி கூட சேருமிடம் பேர் என்ன? பவானி, கூடுதுறை. பவானி சேருமிடம் வந்துட்டு கூடுதுறை. அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நொய்யல். நொய்யல் கோயம்புத்தூர்ல இருந்து போகும், அது போய் ஜாயின் பண்ணுது. ஆக்சுவலி நொய்யல் வந்து இட் இஸ் நாட் தட் மச் ஃபுல்லி என்ன சொல்லலாம், நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. இட் இஸ் டோட்டலி பொல்யூட்டட்.
நிறைய பேருக்காக நம்ம வந்துட்டு முயற்சிகள் எடுக்கணும். இட்ஸ் அ சேட் நியூஸ். ஸோ இப்போ நொய்யல் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே போய் சேருது? காவிரி கூட போய் சேருது. ஸோ சேரக்கூடாது ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா. ஸோ எங்கே சேருதுன்னா கொடுமுடி. சரிங்களா? இது நொய்யல். இது வந்து பவானி. பவானி அது நொய்யல். சரிங்களா? அதாவது கொஞ்சம் கரூர் தாண்டி. ஓகேவா? அடுத்தது அமராவதி. அமராவதியும் சேருது. எது கூட சேருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா காவிரி கூட போய் சேருது. திருமுக்கூடலூர். இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அமராவதி, பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய அமராவதி காவிரி கூட போய் இணையுது. இது ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஸோ ஆஃப்டர் திஸ் ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல இங்கே ஜாயின் ஆயிடும்பா. ஸோ இந்த இடத்திற்கு அப்புறமா திருமுக்கூடலூருக்கு அப்புறமா காவிரி என்ன பெயர் கொண்டு வருகின்றதுன்னா அகன்ற காவிரி. சரிங்களா? அகன்ற காவேரி என்று பெயர் கொண்டு வருகின்றது. காவிரி, காவேரி. ஓகே. அப்புறம் இந்த காவிரி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா திருச்சியில 2 பகுதியா பிரியுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுது. திருப்பி ஜாயின் ஆகும், ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். இங்க ஒரு குட்டி தீவு மாதிரி ஃபார்ம் பண்ணுது இல்லையா? இதுதான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கநாதர் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அங்கதான் அமைஞ்சிருக்கு. எஸ், இந்த 2 பகுதியா பிரியுது இல்லையா? இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வடகிளை மற்றும் தென்கிளை. ஸோ வடகிளை தான் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கொள்ளிடம். இது வந்துட்டு கொள்ளிடம். ஓகேவா? இது தென்கிளை. கொள்ளிடம் வந்துட்டு வடகிளை. ஓகே. குழப்புதாப்பா? இல்ல. ஓகேவா? ஆஃப்டர் இவங்க 2 பேருமே பிரிஞ்சு, அதாவது காவிரி பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 16 கிலோமீட்டருக்கு அப்புறமா திருப்பி ஒன்னா சேர்றாங்க. ஒரு 16 கிலோமீட்டருக்கு அப்புறமா திருப்பி ஒன்னா சேர்றாங்க. ஸோ அந்த சேர்ற இடம் ஆக்சுவலா ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதுதான் தீவு மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதுதான் ஸ்ரீரங்கம் தீவு. சரிங்களா? இவங்க ஒன்னா சேருவாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அது காவிரியா போகும். அப்புறம் இங்கிருந்து இன்னும் நிறைய கிளைகளா பிரிவாங்க. இப்படி பிரியறவங்க தான் என்ன ஃபார்ம் பண்றாங்க? டெல்டாவா ஃபார்ம் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெல்டானா அது காவிரி டெல்டா தான். சரியா? ஸோ தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு எத்தனைக்குமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா அவங்களுடைய எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான நதி வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காவிரி தான். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா காவிரியுடைய கிளையாறுகள் சொல்றேன். சரிங்களா? கிளையாறுகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ், நோட் பண்ணிக்கோங்க. கொள்ளிடம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கொள்ளிடம். அப்புறம் தென்கிளைக்கு பேரு தென்கிளை காவிரியார் தான். அது நார்மல் காவிரியார் தான். வடகிளைக்கு பேரு தான் என்னங்க? கொள்ளிடம். கொள்ளிரூன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பிரிட்டிஷர்ஸ். கொள்ளிடம். அடுத்தது மணியாறு, மணியாறு, வெண்ணார். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கிளையாறுகள், டிஸ்ட்ரிபியூட்ரிஸ், நாட் ட்ரிபியூட்ரிஸ். இதெல்லாமே வந்து தஞ்சாவூர் சுற்றி இருக்கக்கூடிய, அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அமைந்துள்ளது. மணியார், வெட்டார், வெண்ணார், அரசலார், அரசலார், நட்டார், நட்டார், முடிகொண்டினார்,
முடிகொண்டினார், வீரச்சோழனார், குடமுருத்தி போன்றவைகள் ஆகும். குடமுருத்தி போன்றவைகள் ஆகும். ஓகே, எழுதியாச்சா? ஸோ இதனுடைய ரீகேப் மாதிரி நான் சொல்றேன். எஸ், ஸோ இப்போ இங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காவிரியார் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி வழியாக அது செல்லும். பாண்டிச்சேரிக்கு கிளையா போகும். சரியா? டிஸ்ட்ரிபியூட்டரியா போகும். ஓகேவா? ஸோ இது ஆரம்பிக்கிற இடம் வந்துட்டு கர்நாடகா, கூர்குமலை. அந்த கூர்குமலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அதனுடைய எங்க உள்ள நுழையுது, தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழையுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, தர்மபுரி மாவட்டம். சரிங்களா? எல்லையாகவே ஒரு 64 கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறமா உள்ள வந்த உடனே ஒரு டேம் கட்டிடுறாங்க. அதுதான் ஸ்டான்லி ரிசர்வாயர், ஸ்டான்லி நீர்த்தேக்கம். அது பேர் தான் மேட்டூர் அணை, சேலத்துல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி பவானி ஜாயின் ஆகும். பவானி சேர்ற இடம் தான் இது கூடுதுறை. அதுக்கப்புறமா வந்துட்டு நொய்யல் சேரும் இடம் வந்துட்டு கொடுமுடி. அதற்கு அடுத்தபடியா வந்துட்டு அமராவதி சேரும் இடம் வந்துட்டு திருமூக்கூடலூர். ஸோ அப்ப இந்த திருமூக்கூடலூர்ல இருந்து அதுக்கப்புறமா அதனுடைய பெயர் வந்து அகன்ற காவேரி அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. காவேரி வந்துட்டு தமிழ்நாட்டுல டோட்டலா எவ்வளவு தூரம் இருக்குன்னா 416 கிலோமீட்டர் இருக்கு. அடுத்தபடியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா திருச்சியில 2 கிளைகளாக பிரியும். மெயின் அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ வடக்கிளை, தென்கிளை. வடக்கிளை பேர் தான் வந்துட்டு கொள்ளிடம். இது ரெண்டும் திருப்பி ஒன்னா சேரும் ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ இது ஃபார்ம் பண்றது வந்து ஒரு தீவு, அதுதான் ஸ்ரீரங்கம் தீவு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இன்னும் பல கிளைகளாக பிரிகின்றது. அந்த கிளைகள் பேர் தான் நான் இப்ப சொன்னதெல்லாம். வெண்ணார், வெட்டார், முடிகொண்டினார், நட்டார், குடமுருத்தி, வீரச்சோழனார், கொள்ளிடம், மணியார் போன்றவைகள் ஆகும். சரிங்களா? போன்றவைகள் வந்துட்டு இதனுடைய கிளையாறுகள் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ அப்புறம் வந்துட்டு காவிரியுடைய ட்ரிபியூட்ரிஸ் வந்துட்டு நான் சொன்னேன். ஸோ வடப்பக்கம் மற்றும் தென்பக்கம், சாரி இடப்பக்கம் மற்றும் வலது பக்கம் அப்படிங்கிற மாதிரி 2 ட்ரிபியூட்ரிஸ் நான் சொன்னேன். ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள் ஜாயின் ஆகக்கூடியது வந்துட்டு ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்ரி தான். ஸோ வந்துட்டு வலது பக்கமாக வந்துட்டு தான் ஜாயின் ஆகுது. ஸோ அமராவதி எடுத்துக்கோங்க, நொய்யல் எடுத்துக்கோங்க, வேற என்னப்பா பவானி எடுத்துக்கோங்க, போன்றவைகள் எல்லாமே. அதே மாதிரி ஹேமாவதி, ஹரங்கி, வேற என்னப்பா ஷிம்ஷா போன்றவைகள் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரியா வந்துட்டு இருக்கின்றது. ஓகேவா? எனி டவுட் காவிரி பார்த்ததுல? ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த மேஜர் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் பார்த்துட்டோம். தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். டோன்ட் வரிப்பா. ஸோ அப்போ தமிழ்நாடு பார்க்குறப்போ வைகை பார்ப்போம், தாமிரபரணி பார்ப்போம், பாலார் பார்ப்போம், அப்புறம் தென்பெண்ணையார் பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி ஆறுகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம புக்லையும் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளும் அதுக்கு வந்துட்டு என்ன பார்ப்போம், என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். காவிரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்தியன் ரிவர்ஸ்லேயே வந்துட்டு அதை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து அடுத்த இருக்கக்கூடிய சாப்டரா நம்ம வந்துட்டு பார்ப்போம். சரிங்களா? ஓகேவா? ஓகே, தேங்க்யூப்பா.